நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த மாதத்தில் எடுத்த தியானித்த வசனம் வாசியுங்கள். ஏசாயா 27:3. ஏசாயா கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சு ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. திராட்சை செடியை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை கண்மணி போல காப்பாற்றுகிறார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக திராட்சை தோட்டத்தை, ஒரு தோட்டத்தை நம்ம பாதுகாப்போம் என்றால் எதற்காக? அதனுடைய பலனை நம்ம திறந்து சொல்லுங்க. அதனுடைய பலனை அனுபவிப்பதற்காக. 2 வசனம் வாசிங்க. ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை எதற்காக பாதுகாக்கிறாரா? காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். அது திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் எதற்காக பாதுகாக்கிறாரா? நல்ல திராட்சை ரசத்தை அது என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். அதை நம்ம ருசிக்க வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. திராட்சை ரசத்தை ருசிப்பதற்காக, நல்ல திராட்சை ரசத்தை நம்ம அனுபவிப்பதற்காக, நல்ல திராட்சை ரசத்தினுடைய பலன்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரா? திராட்சை தோட்டத்தை அவர் பராமரிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தியானிக்கிற வேத வசனங்களும், வேத வார்த்தைகளும், ஆராதனைகளும், ஜெபங்களும், வாக்கு தத்தங்களும் எதற்காக என்றால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல திராட்சை ரசத்தை நம்ம என்ன பண்ணுவதற்காக? அனுபவிப்பதற்காக, அதை நம்ம ருசி பார்ப்பதற்காக. அதை என்ன ருசின்னு இந்த நாளிலே பார்ப்போம். திராட்சை ரசம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்மை சந்தோஷப்படுத்தும்? திராட்சை ரசத்தினுடைய மேன்மை என்ன? திராட்சை ரசம் நமக்கு வேணுமா வேண்டாமா? இல்லது திராட்சை ரசத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வாசிப்போம். என்னோட இணைந்து திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 1வது வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போதுமா அப்படின்னு பாட்டு. அந்த யோவான் சுவிசேஷம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. 2வது அதிகாரம் ஒரு 3வது நாளிலே திருமண விழாவிலே ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்த வண்ணமாய் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அதுல என்ன அற்புதம் இருக்கு? அதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கிறது? அதுல என்ன ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது? இது எல்லா வீட்டையும் நடக்கிறதான, இது எல்லா குடும்பத்திலையும் உள்ளதான, இப்பொழுதும் நடக்கிறது தானே. இதுல என்ன அற்புதம் தான்? அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவார்? ஆமென் சொல்லுங்க. திராட்சை ரசத்தினுடைய ஆரம்பம் இப்படித்தான் ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. எங்களுடைய குடும்பத்தில் திராட்சை ரசம் செய்ய போகிற அற்புதங்கள் இப்படித்தான் ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா அந்த விழாவிலே, அந்த திருமண விழாவிலே நன்றாய் சென்று கொண்டிருந்தது, நன்றாய் காரியங்கள் முன்னேறி கொண்டிருந்தது. திடீரென்று என்ன குறைவுபட்டது? எது குறைவுபடக்கூடாதோ அது என்ன ஆகி போச்சு? குறைவுபட்டது. ஒரு குறை அது மல்டிபிள் ஆக போகிறது. வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு குறை பெருக்கம் எடுக்க போகிறது. ஒரு குறை 9 குறையா மாறப்போகுது. ஒரு குறை 100 குறையா மாறப்போகுது. அதனுடைய பார்டர் பக்கத்தில் வந்துட்டு இப்போ எங்கே இல்லை,
அந்த திராட்சை அந்த கல்யாண வீட்டினுடைய சமையல் அறையில் பாத்திரத்தில் என்ன இல்லை? திராட்சை ரசம் இல்லை, குறைவுபட்டது. இன்னும் கொஞ்ச நேரம் இதை இப்படியே விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் பிரதர்? இந்த குறை சாப்பிட வர்ற 100 பேருடைய குறையாக மாறிவிடும். மாறுமா மாறாதா? எத்தனை வீட்டுக்கு போயிருக்கிறோம், நாங்களும் நிறைய திருமண காரியங்களுக்கு போயிருக்கிறோம், நிறைய பேர் அழைச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் சந்தோஷமாக போகிறாங்க. நாங்கள் ஸ்டேஜில் போகும்போது எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் திடீரென்று அந்த ஸ்டேஜிலெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்காது? சாப்பாடு இருக்காது. என்ன பண்ண முடியும்? அங்கே அந்த சட்டியில் உள்ள ஒரு குறை இப்போ என்ன ஆகி போச்சு? வந்த எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தாங்களோ அத்தனை பேருடைய குறையாக மல்டிபிள் ஆகி போச்சு. உங்கள் குடும்பத்தில் எந்த குறை இருந்தாலும் அதை ஆரம்பத்தில் கிள்ளி எறியுங்கள். அது எதில் வேணாலும் இருக்கலாம். சமாதானத்தில் இருக்கலாம், இல்லது பொருளாதாரத்தில் இருக்கலாம், இல்லது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் இருக்கலாம், இல்லது குடும்ப உறவுகளில் இருக்கலாம். எந்த குறையாக இருந்தாலும் அதை எலிமினேட் பண்ணிடுங்க ஆரம்பத்தில். அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக முன்னால் அதை பண்ணிட்டீங்கன்னா திராட்சரசம் நிறைவானதாய் மாறிவிடும். அலையில சொல்லுங்க, அலையிலோயா. நீங்கள் செய்ய வேண்டியது செய்யலைன்னா ஒரு குறை, ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் பல குழப்பங்களாய் மாறி எல்லாரும் என்ன செய்வாங்க? சாப்பிட வந்தவங்களா, நாங்கள் போனோம் ஐயா, எங்கே போயிட்டு வர்றீங்க? ஏன் இவ்வளோ சும்மா இருக்க மாட்டாங்க? ஏன் இவ்வளோ சோர்வாக வரீங்க? ஆமாம் பார்த்தா அப்படி தானே தெரியுது. அங்கே போனோம், அங்கே என்ன இல்லை? எத்தனை பேர் சொல்லுவாங்க? அத்தனை பேரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்து சரியாயிட்டுனா யாராலையும் வாயை என்ன செய்ய முடியாது? நல்லா சந்தோஷமாக வரீங்களே, மேக்கப் கலையாமல் வரீங்களே, ஆமாம் நாங்கள் போனோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா சந்தோஷமாக வரோம் அப்படி சொல்லுவாங்களா? இல்லைன்னா இப்படி வந்துட்டோம் என்ன சொல்லுவாங்க? ஐயா நல்லா போனீங்க ஐயா, நல்லா கூப்பிட்டீங்க ஐயா, நல்லா சாப்பாடு வச்சுங்க ஐயா, என்ன இல்லை சாப்பாடு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுங்கள். குறம் தெரிஞ்சுனா பிரச்சனை, அதை ஆரம்பத்தில் எப்படி சரி பண்ண வேண்டுமோ அதை சரி பண்ணி விடுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தும், குடும்பத்துக்கும் பொருந்தோம், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் பொருந்தோம், திராட்சை ரசத்துக்கும் பொருந்தும். கையை தட்டி சொல்லுங்க. இனி வரும் நாட்களில் நாங்கள் என்ன செய்யணுமோ, எதை செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்க. சரியா யார் வந்தா? இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. யாரு கூட நான் அடிக்கடி சொல்லுகிற காரியங்கள், முக்கியமான காரியங்கள். நண்பனை சொல்லி நீ யாருன்னு சொல்றாங்களா? ஆங்கிலத்தில் சொல்றாங்களாமா? எப்படி சொல்றாங்க? நீ யாரு கூட பழகுறீங்க, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க போய் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பீங்க, அவங்கள சொல்லுங்க. நீ யாருங்கிறத நான் எழுதி கொடுத்துருந்தேன். உண்மையா பொய்யா? பொய்யா. அப்போ நினைப்பாங்க அவரும் என்ன மாதிரி தான் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இல்லை யாராவது அவருடைய பசங்க யார்கிட்டயே பேசுகிறாங்கன்னா அவங்க எப்படின்னு கேளுங்க, அதே போல இவங்க இருப்பாங்க. அப்படி டிசம்பிளன்ஸாக தான் இவங்க இருப்பாங்க. அதுதான் உண்மை. இயேசுவின் தாயாரை கூப்பிட்டுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இவங்களுடைய மானம் கப்பலேறும். வாயத்திறந்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இவங்க மானம், ஒரு பிரச்சனை 9 பிரச்சனை ஆயிரும். ஒரு சட்டியில் மட்டும் இல்லாத இவ்வளோ பெரிய அந்த பாத்திரத்தில் இல்லாத திராட்சரசம் இந்த ஊருக்கு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சு போகிறோம். சாப்பாட்டில் அது இல்லை இது இல்லை. உடனே அம்மா வந்தாங்க. அந்த காரியங்கள்லாம் அநேகர் சொல்கிற காரியங்கள் தான். ஐயா ரசம் இல்லை, திராட்சை ரசம் இல்லை, வேலை இன்னும் வரவில்லை, அந்த கற்சாடியில் கண்ணீர் இல்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இல்லை இல்லைன்னு தான் வந்தது. எல்லாம் எப்படி வந்தது? இல்லை இல்லை இல்லை. திராட்சை ரசம் இல்லை, என் வேலை இன்னும் வரவில்லை, வெளியில் கற்சாடியில் என்ன இல்லை பொழுது? தண்ணீர் இல்லை. இல்லை இல்லை இல்லை. எத்தனை இல்லை வந்தாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார். கையத்தட்டு சொல்லுங்க. யார் இருக்காரோ அவர் அது போதையா, அவர் பார்த்துக்கிடுவார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்காமேன்னு சொல்லுங்க. உங்களுடைய இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் நினைக்கலாம், ஐயா உனக்கு தெரியாதுயா, நீ பாட்டுக்கு பேசிட்டு போவ, நீ பாட்டுக்கு யோவானை பற்றியும் பேசுவ, எலியாவை பற்றியும் பேசுவ, என்னை பற்றி உன்னால் பேச முடியுமா? எனக்கு பேச முடியாதம்மா. என்னை படைத்த, உங்களை படைத்த
ஆண்டவுடைய வல்லமை பற்றி தான் என்னால் பேச முடியும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை இல்லைன்னு போடுங்க, ஒரு வேளை எழுதுங்க பேப்பரில். எத்தனை இல்லை இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் எழுதுங்க. எங்கிட்ட இது இல்லை, இந்த பிரச்சனை இந்த இல்லை, அது இல்லை, எங்களுக்கு யாரும் இல்லை, அத்தனை எழுதி வைத்து இந்த பக்கம் போடுங்க. என்னை உண்டாக்கின ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. திராட்சரசம் இல்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. வெளியில பார்த்தா கால கழுகிற இடத்துல தண்ணீர் தொட்டியில் தண்ணி இல்லை இல்லை இல்லை. ஆனால் இப்பொழுது ஒன்று வரப்போகிறது. என்ன வரப்போகிறது? ருசி நிறைந்த திராட்சரசம் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திராட்சை தோட்டத்தை எதுக்காக அவர் பாதுகாக்கிறாரா? எதற்காக அவர் பராமரிக்கிறாரா? எதற்காக அவர் வேலி அடைத்து உங்கள் அப்படியே ஆட்டு மந்தையை போல, ஒரு சின்ன பிள்ளை தந்தை அழைத்து கொண்டு போவதை போல, இல்லைன்னா சங்கீத துணித்தொணல அந்த ஒரு பறவையுடைய சிறகுகளை வைத்து எப்படி உங்களை பராமரிப்பாய் அழைத்து கொண்டு போவதை போல எதற்கு கூட்டிட்டு போறாரா? உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இல்லைகள் இருந்தாலும் அதை குறித்து பார்க்காதீங்க. ஆண்டவர் எனக்காக எப்படி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒன்று இல்லாதது அவரால் உலகத்தை உண்டாக்க அந்த ஆண்டவர் என் கூட இருக்கு. அந்த அற்புதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ முறைகள் கேள்விப்பட்டது தான், நம்ம எத்தனையோ முறைகள் தியானித்தது தான். என்ன சொல்கிறார்? அந்த வெளியில எம்டியாய் இருக்கிற அந்த சாடிகளிலே, ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, இந்த குறை யாரு காதலியாவது விழுந்துட்டுன்னு வைங்க, யோசித்து பாருங்க. ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அவங்க காதில் பாத்திரத்தை பார்க்குறாங்க, திராட்சை ரசம் பாத்திரம். இன்னைக்கு வச்சுக்கொள்வோமே, இன்னைக்கு பிரியாணி அப்புறம் அவள் அங்கேருந்து பார்க்குறான். அவங்க என்ன நினைப்பாங்க? இதில் என்ன இருக்கு? இது என்ன இருக்கு? அப்புறம் அவள் என்னமா இருக்கு? பிரியாணி. அவங்களுக்கு வெளியே தெரியாது இதில் இல்லைங்கிறது. அவங்களுக்கு என்ன செய்யாது? அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நமக்கு சாப்பிட்றதுக்குள்ள என்ன இருக்கு? மட்டன் பிரியாணி. கேட்டால் சொல்லுவாங்க, ஆமாம் அது டபராவை பாரு என்ன இருக்கு, சாப்பிட்றதுக்கு இருக்கு. ஆனால் உள்ளே இல்லைங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யலை, இது வரைக்கும் தெரியல. ஒரு ஆளுக்கு தெரிந்தால் போகிறோம், மிகப்பெரிய அமர்க்களம் உண்டாயிரும். அப்படி தானே பிரதர்? ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? நம்ம இங்கே இலையை தூக்கி இதுக்கு தான் என்னைய காடு வச்சு அழைச்சியா, இனி பட்டினியா போ. நான் கண்ணால் பார்த்தோம், சில ஃபங்க்ஷனில் கண்ணால் பார்த்தோம். இதுக்கு தான் எங்களை என்ன பண்ணீங்க? குடும்பத்தோட கூப்பிட்டீங்களா? சாப்பாடு இல்லாமல் நாங்கள் பட்டினியாக போகிறதுக்கு தான், இதுக்கு தான் நீங்கள் போகிறோம் சொல்லி என்ன ஆயிரும்? அந்த மணமக்கள் வீட்டாருக்கு கூட என்ன செஞ்சிடும் நான் பார்த்துருக்குறோம். அந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இல்லைங்கிறது வெளியே தெரியாமல் போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எந்த காரியமாக இருந்தால் கூட வெளியே தெரிஞ்சிட்டுனா போச்சு, அவ்வளோதான். அப்படியா? ஒரு ஆளுக்கு இங்கே தெரிஞ்சிட்ட பாஸ் ஆகி கல்யாண வீட்டில் சாப்பாடு இல்லைங்கிறது இந்த ஊருக்கு வர முன்னால் என்ன செஞ்சிடும்? பாஸ் ஆகிரும். கல்யாண வீட்டுக்கு போகாத, பிள்ளைகளை கூட்டிட்டு அப்படி கூட்டான் போடு. வண்டி என்ன பண்ண அங்கே போனீங்கன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படி தான் வருவேன்? பட்டினியாக வரும். போகுமா போகாதா? அதை ஆண்டவர் மிக நேக்க பண்ணா இருப்பாங்க. எவ்வளவு என்னுடைய ஆண்டவர் ஞானத்திலே உயர்ந்தவரையா. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 29:3 கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் எங்க போகுது? தண்ணீர்களிலே போகுது. அந்த வெறுமையான அந்த சுத்திகரிக்கப்பட வேண்டிய தண்ணீரை வைக்கிற அந்த பாத்திரத்தில் கொண்டு என்ன ஊத்துங்க? தண்ணீரால நிரப்புங்க. அல்லேலூயா. தண்ணீர் மட்டும் நிரம்பல, கர்த்தருடைய சத்தம் தண்ணீரில் மேல தொனிக்கிறது. ஆதி ஆரம்பத்தில் எப்படியாக வசனம் இருக்கும்? ஆரம்ப வசனங்கள், ஆதியிலே வானமும் பூமியையும் ஆண்டவர் உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் ஆண்டவர் அசைவாடினார். அல்லேலூயா. ஜலத்தின் மேலே ஆண்டவர் அசைவாடி ஒன்றை சொல்கிறார்.
என்ன வெளிச்சம் உண்டாக கடவுது. உண்டாயிட்டா உண்டாகலையா? ஆமென் சொல்லுங்க. அதே வல்லமை ஜலத்தின் மேல் நடந்த அதே வல்லமை, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனித்த அதே வல்லமை இங்கேயும் தொனிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கற்சாடிகளிலே தண்ணீரை ஊற்றுங்க. அதை ஊற்றினாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை கொண்டு யார்கிட்ட கொடுக்கணுமோ அங்க கொண்டு என்ன செய்யுங்க, கொடுங்க. உடனே அற்புதம் எங்கே நடந்தது? அற்புதம் எங்கம்மா நடந்தது? அவர் சொல்றாரு, தண்ணீரை கொண்டு அப்படியே கொண்டு ஊற்றுறாங்க, தண்ணீர் நிரம்புகிறது. உடனே சொல்றாங்க, இதை கொண்டு அந்த பந்தி விசாரிப்பு காரண்ட கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாரு. கொடுத்த உடனே அவன் என்ன பண்றான்? அவன் ஞானவான், அவன் தெளிவா இருக்கிறான். அந்த பேர் என்ன, கேட்ரிங் அப்படிதானே, கேட்ரிங் சர்வீஸ் உள்ளவர் நல்ல ஞானவான், தெளிவா இருக்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு, கலர் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்க. இந்த திராட்சை ரசத்தினுடைய அந்த அதெல்லாம் மேலே வருமே, விதெல்லாம் வருமே, அந்த சதெல்லாம் வருமே, இதில் ஒன்றுமே இல்லையே, இதில் ஒன்றுமே. ஏன்னா நீ பண்ணினது, நீ கலக்கினது இந்த ரசம் அவருடைய வார்த்தையினால உண்டானது. கையை தட்டி சொல்லுங்க, இதுல நீ நினைக்கிற மாதிரி அந்த எதுவுமே இருக்காது ஐயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதுல வந்த சந்தேகம் தான் அவனுக்கு என்ன ஆகி போச்சு. கேட்ரிங், அவர் மிகப்பெரிய செஃப், எல்லாம் தெரியும் அவருக்கு. உடனே கொடுப்பா, கையில கொடு, கிளாஸ்ல கொடு, அப்படி டேஸ்ட் பண்றாரு. டேஸ்டே மாறுது. பாத்தியா, அப்ப நான் நினைச்சது சரியாகத்தான் இருக்கிறது. நான் பண்ணின ரசம் இது இல்லை, நீ இல்லை, உங்க தாத்தா பண்ணாலும் இப்படி பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய செஃப் பண்ணாலும், எவ்வளோ பெரிய கேட்ரிங் பண்ணாலும் இந்த ருசியை உலகத்தில் யாராலும் இதுவரைக்கும் கொண்டு வர முடியவில்லை. கை தட்ட சொல்லுங்க. என் வாழ்க்கையும் அப்படித்தான் மாறும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கசந்து போய் இருக்கிறீர்களோ, குறைவாய் இருக்கிறீர்களோ, இனிமே அவ்வளோதான். என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா தோல்விகளும் எல்லாத்துக்கும் தெரிய போது நினைக்கிறீங்களா? தோல்வி தெரிவதற்கு ஒரு ஆண்டவர் தேவையே இல்லாமல் சொல்லுங்க. தோல்வி தெரிவதற்காக என்னுடைய ஆண்டவர் சிலுவையில் அவர் அடிக்கப்படவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய தோல்விகளை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். இல்லை என்பதை இப்போ எப்படி இல்லையா மாறிச்சு தெரியுமா? திராட்சை ரசம் இல்லை, இப்போ அதே இல்லை, இப்போ எப்படி மாறிச்சு தெரியுமா? இந்த ரசம் நான் வச்ச ரசம் இல்லை. வாய் திறந்து சொல்லுங்க. இந்த திராட்சை ரசம், இந்த ருசியான திராட்சை ரசம் நான் வச்ச திராட்சை ரசம் இல்லை. இப்படி தான் உங்கள் வாழ்க்கை மாற. எத்தனை பேருக்கு மாறணும்? கரங்களை நல்லா உயர்த்தி காமிங்க. எத்தனை பேருக்கு இனி வரும் நாட்களில் உங்களுடைய எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், இந்த காரியத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கேட்டது திராட்சை ரசம். இப்போ என்ன வந்தது? ருசி நிறைந்த மோஸ்ட் டெலிஷியஸ் ரசம் வந்ததையா. உங்கள் வாழ்க்கை தண்ணியாக இருக்கணுமா, திராட்சை ரசமாக இருக்கணுமா, இல்லது எம்டி வெசலாக இருக்கணுமா, இல்லது ருசி நிறைந்த திராட்சை ரசமாய் மாற வேண்டுமா? ஒரு காலத்தில் எங்கள் பிரச்சனை அநேகருக்கு மாறிவிடுமோன்னு பயந்து போய் இருந்தோம். எல்லாவற்றையும் மாற்றினீங்க. இப்போ எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ருசி நிறைந்த வாழ்க்கையாய் மாறிவிட்டது. எத்தனை பேருக்கு இல்லாத சந்தோஷம், எத்தனை பேருக்கு இல்லாத ஐக்கியம், எத்தனை பேருக்கு இல்லாத நம்பிக்கை, எத்தனை பேருக்கு இல்லாத தைரியம் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஆனால் அநேகர் எங்களுடைய இனஜன பந்துக்கள், எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் உற்றார் உறவினர், எங்கள் மாமா மச்சான், எங்கள் அக்கா தங்கச்சி ருசி இல்லாமல் இருக்காங்க. ஆண்டவரே, எல்லாம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை? ருசி இல்லை, நிம்மதி இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு நாங்களே உம்முடைய நாமத்தினால் ருசியை சொல்லி கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீர் நல்லவர் என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். வியாதிக்கு நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். கஷ்டத்துக்கு எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் என்பதை இந்த ஆலயம் சொல்லிக் கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் ருசி நிறைந்ததை நாங்கள் வாங்குவோம், வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கவும் செய்வோம். எல்லாரும் ஆமென் கையை தூக்கி சொல்லுங்க.
ஆமேன், 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 ஆமேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.